இந்த பாய் நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்காருடா. நேத்து ஒரு ஜாமான் வாங்குனேன், என்ன ஏமாத்தி புட்டாரு. ம், ஆமாங்க. நீங்க ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அத. ம். கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலைய. நீங்க பாட்டுல ஜாமான் வாங்குங்க. சோதிக்காதீங்கடா அண்ணைய, சோதிக்காதீங்க. பாய் ஒரு சூடா டப்பா ஒண்ணு குடுங்க, ஒரு தேங்காய் எண்ணெய் டப்பா ஒண்ணு குடுங்க, காய டப்பா ஒண்ணு குடுங்க, ஒரு சோப்பு டப்பா ஒண்ணு குடுங்க, நெய் டப்பா ஒண்ணு குடுங்க. இன்னைக்கு இருக்குடா. வைக்கிறோம் பாரு அவருக்கு ட்விஸ்ட். தேங்காய் எண்ணெய் டப்பா ஒண்ணு, காய டப்பா ஒண்ணு, சோப்பு டப்பா ஒண்ணு, நெய் டப்பா ஒண்ணு, சூடா டப்பா ஒண்ணு. ஏன் பாய் எங்கள எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டே இருக்கீங்க? ஒரு நியாயத்தோடயும், உண்மையோடயும் வியாபாரமா இருங்க பாய். நான் ஏன் உன்னை ஏமாத்துறேன்? நான் உண்மையாவும் நேர்மையாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க நேர்மைய நாங்க 2 பேரும் இப்ப நிரூபிச்சு காட்டுறோம் பாருங்க. இதே தேங்காய் எண்ணெய் டப்பா. தேங்காய் எண்ணெய்ல தேங்காய் எண்ணெய் இருக்கா? இதே காய டப்பா. காய டப்பால காயம் இருக்கா? இதே நெய் டப்பா. நெய் டப்பால நெய் இருக்கா? இது சூட டப்பா. சூட டப்பால சூடு இருக்கா? இது சோப்பு டப்பா. சோப்பு டப்பால சோப்பு எங்க? நேத்து அவன் சோப்பு டப்பா வாங்கினான். அவனுக்கும் சோப்பு குடுக்கல. எம்ப்டி டப்பா தான் குடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் சோப்பு டப்பா வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு சோப்பு டப்பால எம்ப்டியா தான் இருக்கு. இப்ப எங்க 2 பேரையும் ஏமாத்துறீங்களா? எல்லாரையும் ஏமாத்துறீங்களா? 2 பேரும் இப்படியே ஓடி போயிராமா, அடிச்சே கொன்றுவேன்.